இந்த கள்ளன் இயேசுவை குறித்து நல்ல சாட்சி சொன்னான். இவரோ தகாத ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு அடுத்து சொல்றார், இயேசுவை நோக்கி டக்குன்னு ஃபோக்கஸ் மாறிச்சு. இப்போ இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது எனக்கு கொஞ்சம் நினைச்சுக்கங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணான். அவன் ஆண்டவரே என்னை ரட்சியும் கூட ஜெபம் பண்ணல, என் பாவங்களை மன்னியும் கூட அவன் என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. கொஞ்சம் நினைச்சுக்கங்க ஆண்டவரே. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். நினைச்சுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு. சொர்க்க வாசல்ல இன்னைக்கு நீ என் கூட இருப்பப்பா அப்படின்னு. நினைச்சுங்க ஆண்டவரேன்னு கேட்டாவே சொர்க்கம் கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுடைய ராஜ்யத்துல என்ன நினைச்சுங்கன்னு கேட்டாவே ஆண்டவர் நமக்கு அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு இடத்தை அவர்